that you are intervening in her life. என்னுடைய மகளுடைய வாழ்க்கையில் நீ குறுக்கிடுகிறீர் என்பதற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். Thanking you that you have set her free. நீர் என் மகளுக்கு விடுதலை கொடுத்து விட்டீர், அதிலிருந்து விடுவித்து விட்டீர் என்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். For the next 10 minutes she was only praising and thanking Jesus. Thank you Jesus, thank you Jesus. அடுத்த 10 நிமிடங்களில் அவள் தொடர்ச்சியாக ஆண்டவருக்கு நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே என்று அவள் போற்றிக் கொண்டே இருந்தாள். Her thanksgiving connected her to God. அவர்கள் இவ்வாறு நன்றி செலுத்திக் கொண்டே இருந்தபோது அவர்கள் கடவுளோடு இணைக்கப்பட்டார்கள். Remember, every time you give thanks to God, you get into a position to receive from God. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் எப்போதெல்லாம் ஆண்டவருக்கு புகழ்ச்சி பலியை செலுத்திக் கொண்டே இருக்கின்றீர்களோ அப்போது நீங்கள் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நிலைமையை நீங்கள் அடைகின்றீர்கள். Remember, every time you are getting worried, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒவ்வொரு தடவையும் எப்போதும் நீங்கள் கவலையாக இருக்கும்போது, you are murmuring, grumbling and complaining, உங்களுடைய முணுமுணுத்தலும் முறுமுறுப்பும் உங்களுடைய குறை சொல்லுதலும், you are getting into position to receive from Satan. நீங்கள் சாத்தானிடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தகுதி நிலையை நீங்கள் அடைகின்றீர்கள். So the mother began to do it for 15 minutes. ஒரு 15 நிமிஷம் அந்த அம்மா தொடர்ச்சியாக இவ்வாறு ஆண்டவரை புகழ ஆரம்பித்தார்கள். Nothing happened. ஒண்ணுமே நடக்கல. She wiped her tears. அவங்க அப்படி கண்ணீரெல்லாம் தொடச்சாங்க. And the preacher said, அப்போது போதிக்கிறவர் சொன்னார், mother, continue to praise God. அம்மா நீங்க தொடர்ச்சியாக ஆண்டவரை போற்றிக் கொண்டே இருங்கள் என்று சொன்னார். That very moment, அந்த நிமிஷத்துல some 200 kilometers away, 200 கிலோமீட்டருக்கு தூரத்துல மகா இருக்கும்போது, the daughter was dancing in a club. அவங்க கிளப்ல அந்த மகா ஆடிட்டு இருக்கும்போது, a man of God was passing by. அந்த வழியாக ஒரு கடவுளின் மனிதர் சென்றார். God spoke to the man of God and said, go inside and you will find a girl dancing. அப்போது ஆண்டவர் சொன்னார், அந்த கடவுளின் அந்த மனிதரிடம் சொன்னார், நீ உள்ளே சென்று அங்கு ஒரு மகள் ஆடிக்கொண்டிருப்பதை நீ பார் என்று சொன்னார். Go and tell her that Jesus loves her. அவளிடத்தில் நீ போய் சொல், ஆண்டவர் இயேசு உன்னை அன்பு செய்கிறார் என்று. The man of God looked at the board and began to wonder, God, why do you want me to go inside? அப்போது கடவுளின் மனிதர் அங்கு இருந்த அந்த வெளியே இருந்த பலகை விளம்பரத்தை பார்த்துவிட்டு, ஐயோ இதற்குள் ஆண்டவரே என்னை ஏன் போ என்று சொல்கின்றீர் என்று கேட்டார். The Lord said, you will find a girl dancing, go and tell her these words. அப்போது ஆண்டவர் சொன்னார், அங்கே ஒரு நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்ற ஒரு பெண்ணை நீ காண்பாய், அந்த பெண்ணிடம் சென்று நீர் இவ்வாறு சொல் என்று சொன்னார். This man found the daughter dancing there. இந்த மனிதர் அந்த மகள் அங்கு ஆடிக்கொண்டிருப்பதை கண்டார். He went straight up to her. அப்படி நேர அவளிடம் சென்றார். And spoke to her that Jesus loves her. அவளிடத்தில் பேசினார், ஆண்டவர் இயேசு உன்னை அன்பு செய்கிறார் என்று. That word began to ring in her heart and in her mind. அந்த வார்த்தைகள் அந்த பெண்ணுடைய காதிலும் எண்ணத்திலும் இதயத்திலும் அது வேலை செய்ய ஆரம்பித்தது. She could not perform anymore. அதற்கு மேல் அவளால் ஆட முடியவில்லை. The man of God sat on one of the tables. அந்த கடவுளின் மனிதர் ஒரு டேபிள் அங்கே இருந்ததுல அந்த சேர்ல உட்கார்ந்தார். This woman got dressed up. இந்த பெண் போய் அவள் ஆடைகளை எல்லாம் அணிந்து கொண்டாள். Came and sat near this man. அப்போது வந்து இந்த மனிதருடைய எதிரிலே அவள் அமர்ந்தாள். And began to ask him, who is this Jesus? அப்போது அவரிடம் இவள் கேட்டாள், யார் அந்த இயேசு என்று. This man preached to her the gospel of Christ, how Jesus had died for her sin. அப்போது இந்த மனிதர் ஆண்டவர் இயேசுவுடைய நற்செய்தியை அவளுக்கு சொல்லிக் கொடுத்தார். ஆண்டவர் இயேசு எவ்வாறு அவளுக்காகவும் இறந்தார், பாடுபட்டார் என்பதை கற்றுக் கொடுத்தார். And how much Jesus loves her. ஆண்டவர் இயேசு எவ்வளவு அதிகமாக அவளை அன்பு செய்கிறார் என்று சொல்லிக் கொடுத்தார். The daughter received the word of God. அப்போது இந்த மகளுக்கு ஆண்டவருடைய வார்த்தை கிடைத்தது. Received Jesus. ஆண்டவர் இயேசுவை பெற்றுக்கொண்டாள். Received the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டாள். Got out of the club. அந்த கிளப்பை விட்டு வெளியே வந்தாள். And came back home a changed person. ஒரு மாறிய மகளாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தாள். Within 24 hours the Lord had worked a miracle. 24 மணி நேரத்துக்குள்ளாகவே ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து முடித்திருந்தார். In the same way, my friend, அதே போல்தான் நண்பர்களே, the Lord is able to do exceedingly abundantly far more than you can think, imagine or ask. The power that is working within you, if you are continually offering sacrifice or praise. நீங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் மேலாக ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கின்றார். எப்போதென்றால் நீங்கள் எப்போதும் தொடர்ச்சியாக ஆண்டவருக்கு புகழ்ச்சி என்னும் பலியை உங்கள் உதடுகள் மூலம் காணிக்கையாக செலுத்தும் போது நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Keep on saying thank you Lord.
தொடர்ச்சியாக நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். Make it a habit inside of you. உங்களுக்குள் நீங்கள் இதை ஒரு பழக்கமாக ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். Especially when the pressure is very, very strong. உங்கள் வாழ்க்கையிலே அதிகமான அழுத்தங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, Remember to open your mouth and keep on saying, thank you, Jesus. உங்கள் வாயை திறந்து நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே என்று தொடர்ச்சியாக சொல்லுவதற்கு நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். Here is a lady who is sitting here. இங்க ஒரு அம்மா உட்கார்ந்திருக்காங்க. எத்தனை வருஷமா உங்களுக்கு நல்லா பார்க்க முடியாம இருந்தது? கொஞ்சம் ஒரு வருஷம் போலே பார்க்க முடியாம இருந்து இப்ப திடீர்னு ஒரு 2-3 மாசத்துக்குள்ளால இந்த வலது கண்ணு ஒன்றும் தெரியாது. For how many years? எல்லாமே வாசிப்பேன், எல்லாம் தெரியும். Okay. Right eye, it's completely, it's gone. She's not able to see. Okay, now? இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது? இப்ப தெரியுது. Now she is able to see. Now this lady is able to see. For 1 year she could not see. ஒரு வருஷம் இந்த வலது கண்ணு பார்க்கவே முடியாது, தெரியாது. ஆனா இப்போ அவங்க பார்க்கறாங்க. When we were singing this song, நாம் இந்த பாடல் பாடிக்கொண்டிருந்த போது the Lord asked me to go and lay my hands on this woman. ஆண்டவர் இயேசு இந்த சகோதரி பக்கத்திலே சென்று கரங்களை வைக்கும்படியாக எனக்கு கூறினார். I can't understand Tamil. எனக்கு தமிழ் புரியாது. So I asked my sister to go and ask her what happened. அப்ப இந்த சகோதரிட்ட அவங்கட்ட போய் நீங்க கேளுங்க அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி. அப்ப அவங்க சொன்னாங்க for 1 year the right eye she could not see. அப்ப ஒரு The Lord வருஷத்துக்கு has opened the eyes and she can see. ஒரு வருடமா வலது கண்ணு கம்ப்ளீட்டா எனக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க. ஆனா இப்போது என்னால் பார்க்க முடிகிறது. ஆண்டவர் அந்த கண்களை திறந்திருக்கின்றார். You are all surprised. உங்க எல்லாத்துக்கும் ஆச்சரியமா இருக்கும். சரி. Hallelujah. So Nandri. Yes. So you must always have the habit of Nandri. உங்களுக்கு எப்பவுமே எந்த பழக்கம் இருக்கணும்? நன்றி சொல்ல பழக்கம் இருக்கணும். Hello? You must develop the habit of thanksgiving. நீங்க எப்போதும் நன்றி சொல்லக்கூடிய அந்த பழக்கத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். Hallelujah. Hallelujah. Can we give Jesus a big hand of praise for opening eyes? அவரை புகழ்ந்து கண்களை அவர்களுக்கு திறந்ததற்காக நாம் கரங்கள் தட்டி அவரை மகிமைப்படுத்துவோம். How many of you got cataract eyes? எத்தனை பேருக்கு கண்ணுல கேட்ராக்ட், அந்த கண் புரைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நோய் எத்தனை பேருக்கு இருக்குது? How many of you got cataract eyes? எத்தனை பேருக்கு கண்ணுல கேட்ராக்ட்னு சொல்லக்கூடிய கண் புரை என்ற நோய் இருக்குது? Oh, there is nobody. Very good. யாருமே இல்ல, ரொம்ப நல்லது. There's only one? ஒரே ஒருத்தங்க இருக்கிறாங்க. Only one? Anybody else? வேற யாருக்காவது இருக்குதா கண் நோய்? 2 3. Please stand up. எழும்புங்க எல்லாரும். வெள்ளை எழுத்துன்னு சொல்லுவாங்கல்ல, கண் புரை அந்த வாசிக்க முடியாது. So many with cataract eyes? Okay, I'm going to make a prayer. இப்போ நான் ஒரு பிரேயர் சொல்ல போறேன். Take your hand and put it on your eye. உங்க கையை எந்த கண்ணுல பிரச்சனை இருக்கோ உங்க கண்ணு மேல உங்க கையை வச்சுக்கோங்க. உங்க கையை கண்ணு மேல வச்சுக்கோங்க. If there is one eye, put on one eye. If there is no eyes, put both your hands on your eye. ஒரு கண்ணுனா கையை வச்சு அந்த ஒரு கையை வச்சு மறைங்க. Why are they putting? They don't have cataract eye and they are putting hands on their eyes. இங்க கீழே உட்காந்துருக்காங்க, கேட்ராக்ட் இல்லாதவங்க கையை கண்ணில் வைக்க வேண்டாம், சரியா? கண்ணுல அந்த கண் புரைங்கிற நோய், கண்ணு வெள்ளெழுத்து அப்படி இருக்கிறவங்க ஒரு கண்ணுலன்னு சொன்னா ஒரு கையை வைங்க, 2 கண்ணுன்னு சொன்னா 2 கையும் வச்சு கண்ணு மேல வச்சுக்கோங்க. நான் ஒரு பிரேயர் சொல்ல போறேன். Okay, put your hand on your eye. உங்க கையை கண்ணு மேல வச்சுக்கோங்க. Close your eye. உங்க கண்ணை மூடிக்கங்க. And say this, Heavenly Father, இந்த ஜெபத்தை சொல்லுங்க. விண்ணக தந்தையே, I thank you and I praise you. உமக்கு நன்றி செலுத்துகின்றேன், உம்மை போற்றுகின்றேன். உமக்கு நன்றி செலுத்துகின்றேன், உம்மை போற்றுகின்றேன். Your word says, உம்முடைய வார்த்தை சொல்கின்றது, உம்முடைய வார்த்தை சொல்லுகின்றது, to continually offer sacrifice of praise. எப்போதும் புகழ்ச்சி பலியை செலுத்த வேண்டும் என்று. எப்பொழுதும் புகழ்ச்சி பலியை செலுத்த வேண்டும் என்று. I've just now learned. நான் இப்போது இதை கற்றுக்கொண்டேன். நான் இப்பொழுது இதை கற்றுக்கொண்டேன். When I offer sacrifice of praise, நான் புகழ்ச்சி பலியை உமக்கு செலுத்தும் போது, நான் புகழ்ச்சி பலியை உமக்கு செலுத்தும் பொழுது, it connects me to you. என்னை உம்மோடு இணைகின்றது. என்னை உம்மோடு இணைகின்றது.
and I receive from your holy hands. உம்முடைய புனித கரங்களிலிருந்து உம்முடைய புனித கரங்களில் நான் பெற்றுக்கொள்கின்றேன். நான் As பெற்றுக்கொள்கின்றேன். I open my mouth and I praise you, Lord, நான் என்னுடைய வாயை திறந்து உம்மை புகழும்போது நான் என்னுடைய வாயை திறந்து உம்மை புகழும் பொழுது that cataract in my eyes shall be destroyed. என் கண்களில் உள்ள என் கண்களில் உள்ள குறை என்ற குறைபாடு குறை என்ற குறைபாடு இப்போது அழிக்கப்படுகின்றது. இப்பொழுது அழிக்கப்படுகின்றது. And my eyes shall be completely healed. என்னுடைய கண்கள் என்னுடைய கண்கள் முழுவதுமாக குணத்தை பெற்றுக் கொள்கின்றது. முழுமையாக குணத்தை பெற்றுக் கொண்டுள்ளது. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Keep on saying that. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Thank you, தொடர்ச்சியா Jesus. சொல்லிட்டே இருங்க. Thank you, நன்றி Jesus. இயேசுவே. Thank you, நன்றி Jesus. இயேசுவே. நன்றி இயேசுவே. Just see that they are saying that. Lord, நன்றி thank you, இயேசுவே. Jesus. தொடர்ச்சியா சொல்லுங்க. Those who are standing, நன்றி just இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. Come on, say it. சொல்லுங்க. எல்லாரும் நிக்கிறவங்க எல்லாரும் சொல்லுங்க. நன்றி 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 அப்பா. நன்றி இயேசுவே. Thank you, நன்றி Jesus. இயேசுவே. Thank you, நன்றி Jesus. நன்றி Thank you, இயேசுவே. Jesus. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Thank you, Jesus. நன்றி Thank you, இயேசுவே. Jesus. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Come on, say it. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. Come on, say it. நன்றி இயேசுவே. நன்றி Father, I thank you. அப்பா உமக்கு As நன்றி the இயேசுவே. உமக்கு நன்றி. the words of praise, I thank you, Lord, that they receive அவர்கள் the குணத்தை healing in their பெற்றுக்கொள்வதற்காக eyes. நன்றி. அவர்கள் கண்களை போல பார்வை That பெற்றுக்கொள்வதற்காக you open நன்றி. their eyes. The cataract is gone. The cataract is gone. And their eyes are completely அவங்க healed. கண்கள் முற்றிலுமாக முற்றிலுமாக குணப்படுவதற்காக நன்றி. I அவர்கள் thank you, Father, that they are able to see in the name of Jesus. 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 I thank you. I thank you. I thank you. I thank you. நன்றி செலுத்துகிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். முற்றிலுமாக கண்கள் குணப்படுவதற்காக நன்றி. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி Lord. Praise the Lord. Yeah, ask them to open their eyes and see. இப்ப கண்ணை திறந்து பாருங்க. Now ask her. கண்ணை திறந்து பாருங்க. Just ask them both. She's able to see. She can see now. The other one? She can see now. Ask this lady. Ask her. Thomas. She can see clearly. She had itching only. It's gone. What about her? Now it's okay. What about you, sister? எப்படி இருக்குது உங்களுக்கு? எப்படி இருக்கு சிஸ்டர் கண்ணு? Just close the other eye. ஒரு கண்ணு மூடிட்டு எந்த கண்ணு பிரச்சனையும் அதை பாருங்க. Now is it clear? இப்ப கிளியரா இருக்குதா? What she saying? Okay, come here. இங்க வாங்க. What about her? It's clear. Praise the Lord. Praise the Can we Lord. give the Lord a big hand of praise? ஆண்டவருக்கு கரங்கள் தட்டி நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். Praise God. Praise God. Psalms 34. திருப்பாடல் 34. Psalms 34 verse 1, 2 and 3. திருப்பாடல் 34 1, 2, 3 இவ்வாறு சொல்கின்றது. ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். I will bless the Lord at all times. His praise shall continually be in my mouth. My soul makes it boast in the Lord. Let the humble hear and be glad. Oh, magnify the Lord with me, and let us exalt his name together. Verse number 1, 2 and 3. நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். So God's word says to praise him at all times and continually with the fruit of our lips. இறைவசனம் இவ்வாறு சொல்கின்றது. நாம் ஆண்டவரை
எப்பொழுதும் நாம் புகழ வேண்டும் என்றும் அவரை இசையோடு நாம் போற்ற வேண்டும் என்றும் கூறுகின்றது. Before we went for lunch, we learned that we must offer sacrifice of praise. இன்று மத்தியானம் நாம் சாப்பிட போவதற்கு முன்னால் நாம் இவ்வாறு கற்றுக்கொண்டோம், எப்பொழுதும் புகழ்ச்சி பலி என்ற அந்த பலியை நாம் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம். And we learned that sacrifice is something that is pressure to do something when you don't want to do it. It's uncomfortable, but yet you do it. It's sacrifice, and when you offer the sacrifice of praise, you are connected to God. நாம் காலையிலே இவ்வாறு கற்றுக்கொண்டோம், ஆண்டவருக்கு இவ்வாறு பலி செலுத்தும் போது நாம் எதை செய்ய விரும்பவில்லையோ, எதை செய்வது நமக்கு மிகவும் அசௌகரியமாக இருக்கின்றதோ அதை நாம் ஆண்டவருக்கு செலுத்தும் போது அதுதான் பலி. அதாவது எப்போதும் இந்த புகழ்ச்சி பலி என்ற பலியை நாம் அவருக்கு செலுத்தும் போது நாம் ஆண்டவருடன் இணைக்கப்படுகின்றோம் என்று நாம் கற்றுக்கொண்டோம். So if you are a person who is all the time praising God, you are a person who is all the time thanking God, you are not only connected to God, but you expand your capacity to receive from God. நீங்கள் எப்போதும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவும் எப்போதும் அவரை புகழ்ந்து அவரை போற்றுகின்ற மக்களாகவும் நீங்கள் இருந்தால் நீங்கள் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியை நீங்கள் அதிகமாக்கிக் கொள்கின்றீர்கள், அது உங்களில் அதிகமாகின்றது. So if you are a person who is cultivating praise and thanksgiving, you are creating a life of success, a life of victory. நீங்கள் புகழவும் நன்றி செலுத்தவும் உங்களை நீங்கள் பழகிக் கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியும் எப்போதும் உங்களுக்கு எடுக்கின்ற காரியங்களில் எல்லாமே நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். You remember the testimony of the mother and daughter? நான் ஒரு சாட்சி உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் காலையில, பகிர்ந்து கொண்டேன். அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு அம்மாவும் டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு மகளை பற்றி நான் சொன்னேன். How the mother started praising and thanking God. எப்படி அந்த அம்மா கடவுளை போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்த ஆரம்பிச்சாங்க. The Lord not only delivered the girl, அப்போது ஆண்டவர் அந்த அவங்களுடைய மகளை அந்த மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து விடுதலை கொடுத்தது மட்டுமல்லாமல், that was just the beginning, but God did mighty things in that girl's life. அது ஒரு தொடக்கம் தான். ஆனால் அந்த மகளுடைய வாழ்க்கையிலே மிக அற்புதமான அதிசயமான காரியங்களை ஆண்டவர் செயல்படுத்தினார். So the more and more you are praising God, the more and more you are thanking God, the more and more you are receiving and enlarging your capacity to receive more and more shall be given to you by God. நீங்கள் எப்பொழுது அதிகமாக ஆண்டவரை புகழவும் அதிகமாக அவருக்கு நன்றி செலுத்தவும் நீங்கள் பழகிக் கொள்கின்றீர்களோ, அதை உங்கள் வாழ்க்கையிலே கடைபிடிக்கின்றீர்களோ, அப்போது நீங்கள் ஆண்டவரிடமிருந்து மிக அதிகமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தகுதியை நீங்கள் வளர்த்துக் கொள்கின்றீர்கள். அவரிடமிருந்து நீங்கள் அதிகமாக நீங்கள் பெற்றுக்கொள்கின்றீர்கள். If you are cultivating the habit of thanksgiving and praise, you will begin to understand God's plan, purpose, and your life will be fulfilled. There will be nothing missing, nothing needed in your life. Everything will be provided for you. நீங்கள் ஆண்டவரை புகழவும் அவருக்கு நன்றி செலுத்தவும் இத்தகைய பழக்கத்தை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கடைபிடித்தால், அதை உங்கள் பழக்கமாக நீங்கள் ஆக்கிக் கொண்டால், நீங்கள் ஆண்டவரிடமிருந்து எல்லா விதமான அவரிடமிருந்து ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியை மட்டுமல்ல, மாறாக நீங்கள் ஆண்டவரிடமிருந்து அதிகமான ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வீர்கள். மேலும் ஆண்டவர் உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன திட்டம் வைத்திருக்கின்றாரோ, உங்களுக்கு என்று வைத்திருக்கின்ற அந்த திட்டங்கள் அது நிறைவேறத்தக்கதாக உங்கள் வாழ்க்கையானது ஆசீர்வாதமானதாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய தகுதியை அதிகப்படுத்திக் கொள்வீர்கள். Praise God. Praise God. Hallelujah. Hallelujah. So from today what are you going to do? இன்னிலிருந்து நம்ம என்ன செய்ய போறோம்? No matter how much pressure comes, எவ்வளவு அமுக்கங்கள் வாழ்க்கையில நமக்கு பிரச்சனைகள் வந்தாலும், no matter what trial comes,
எத்தகைய சோதனைகள் நமக்கு வாழ்க்கையில no வந்தாலும், matter what problem you are facing, என்ன பிரச்சனை நம் வாழ்க்கையிலே நாம் எதிர்கொண்டாலும், cultivate the habit of saying thank you Jesus. நன்றி இயேசுவே என்ற அந்த பழக்கத்தை நாம் பழக்கமாக்கிக் கொள்வோம். Cultivate the habit of saying praise you Jesus, thank you Jesus, hallelujah, thank you Jesus, praise you Jesus. Cultivate this habit and go on speaking this. Praise be to God. You will find God doing beautiful things in your life. இவ்வாறு என்ன சோதனையோ வேதனையோ பிரச்சனையோ இருந்தாலும், நன்றி இயேசுவே, உம்மை போற்றுகிறேன் இயேசுவே, நன்றி இயேசுவே, ஹல்லேலூயா என்று நாம் தொடர்ச்சியாக இவ்வாறு நாம் ஆண்டவரை புகழ கற்றுக்கொள்வோம் என்றால், பழக்கமாக்கி கொள்வோம் என்றால், நாம் ஆண்டவரிடமிருந்து அதிகமான ஆசீர்வாதங்களை நம் வாழ்விலே நாம் அனுபவிக்க முடியும். Out of your lips should come hundreds and thousands of times in a day, thank you Jesus, praise you Jesus. நம்முடைய நாவிலிருந்து ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கில், நூற்றுக்கணக்கல்ல ஆயிரக்கணக்கான முறை நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, உமக்கு நன்றி, உம்மை அன்பு செய்கிறேன் என்று நாம் தொடர்ச்சியாக சொல்வதற்கு நம் நாவை பழக்க வேண்டும். Can we do that from today? நம்ம இன்னையிலிருந்து அப்படி செய்வோமா? Oh, can we do that from today? இன்னையிலிருந்து செய்வோமா? நம்ம Can you develop this habit? இதை நீங்க வளர்த்துக் கொள்ள முடியுமா? இத்தகைய பழக்கத்தை You want us to come again? நாங்க திரும்ப வரணும்னு நீங்க விரும்புறீங்களா? Hello, do you all want us to come back again? நாங்க திரும்பவும் உங்களை வந்து இப்படி உங்ககிட்ட பேசணும் நீங்க விரும்புறீங்களா? So when I come back again next month or after that month, I don't know, whenever I come, and if you are developing this habit of thanksgiving, when I meet you, you will be saying, hey brother, my life has completely changed. I have seen the hand of God doing so many marvelous things in my life. நான் அடுத்த மாதமோ அல்லது எப்போதோ உங்க வரும்போது திரும்ப நான் உங்களை சந்திக்க நேர்ந்தால், நீங்கள் துதிக்கவும் போற்றவும் நன்றி செலுத்தவும் புகழவும் இந்த பழக்கத்தை ஏற்படுத்தி அதை நீங்கள் கடைபிடித்தால், நான் உங்களை சந்திக்கும் போது நீங்கள் சொல்வீர்கள், சகோதரரே நீங்க சொன்னது ரொம்ப சரி, என் வாழ்க்கையில ஆண்டவர் மிக அற்புதமான அதிசயமான காரியங்களை, வல்லமைமிக்க செயல்களை என் வாழ்க்கையில் அவர் செய்திருக்கின்றார் என்று என்னை பார்த்து நீங்கள் சொல்வீர்கள். No matter what happens to you, you keep on saying thank you Jesus, praise you Jesus, thank you Jesus, praise you Jesus, I love you Jesus. In the morning you learned that there were 4 people standing and they said I love you Jesus, and so quickly the healing took place. உங்களுக்கு என்ன நடந்தாலும் சரி, நீங்கள் காலையிலும் மத்தியானமும் சாயங்காலமும் நன்றி இயேசுவே, உம்மை அன்பு செய்கிறேன், உமக்கு நன்றி, உம்மை போற்றுகிறேன் என்று தொடர்ச்சியாக நீங்கள் சொல்ல வேண்டும். இன்று காலையில நீங்க பாத்தீங்க, எங்க முன்னால வந்தாங்க 4 பேரு, அவங்க வேற ஒண்ணுமே சொல்லல, அவங்க இயேசுவே நான் உம்மை அன்பு செய்கிறேன் அப்படி மட்டும்தான் சொன்னாங்க. ஆனால் நிகழ்ந்த அற்புதத்தை நீங்கள் கண்டீர்கள். அவர்களுடைய நோய் சுகமானது, வலி சுகமானது. எனவே நீங்களும் இந்த பழக்கத்தை நீங்கள் அதை கடைபிடிக்க வேண்டும். Praise God. Can we practice for 2 minutes? நம்ம 2 நிமிஷத்துக்கு இதை நம்ம இப்ப வந்து பிராக்டிஸ் பண்ணுவோமா? 2 நிமிஷத்துக்கு செய்வோமா? அது வருதா? Okay, let's practice. நம்ம இப்ப அது let us close our eyes. நம்ம எல்லாரும் கண்ண மூடிக்குவோம். 1 நிமிஷம் சொல்வோம். கண்ண மூடிக்குவோம் எல்லாரும். Jesus, praise you. கண்ண மூடிக்கங்க. Thank you Jesus. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Praise you Jesus. Thank you. Thank you Jesus. I praise you Jesus. Tamil. நன்றி இயேசுவே, போற்றுகிறேன் இயேசுவே, நன்றி இயேசுவே, இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே praise you Jesus. Thank you Jesus. 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 Praise you Jesus. Hallelujah Jesus. Hallelujah. 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 Thank you Jesus. Praise you Jesus. Thank you Jesus. Praise you Jesus.
Jesus. Thank you, Jesus. Praise you, Jesus. Thank you, Jesus. Praise you, Jesus. Thank you, Jesus. Praise you, Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah. Thank you, Jesus. Praise you, Jesus. Thank you, Jesus. Praise you, Jesus. Hallelujah, 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 hallelujah. Thank you, Jesus. Praise you, Jesus. 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 Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah. Thank you, Jesus. Praise you, Jesus. 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 Hallelujah. 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 நன்றி நன்றி நன்றி. Do you know what happened just now? இப்ப என்ன நடந்து நம்மளுக்கு தெரியுமா? Open to Psalms chapter 8 verse 2. திருப்பாடல் 8:2 இவ்வாறு சொல்கின்றது. Psalms 8 verse 2. 8வது திருப்பாடல் 2வது வசனம். Out of the mouth of babes and sucklings God has ordained praise to defeat the enemy, to paralyze the enemy. பாலகரின் மழலையிலும் குழந்தைகளின் மொழியிலும் வலிமையை உறுதிப்படுத்தி உன் பகைவரை ஒடுக்கினீர். In other words, the word of God says, when small children இறைவார்த்தை இவ்வாறு சொல்கின்றது, சின்ன குழந்தைகள் and even the small babies who are drinking their mother's milk, சின்ன குழந்தைங்க பால் குடிக்கக்கூடிய அந்த குழந்தைகள், when such small children open their mouth and praise God, அந்த குழந்தைகள் வாயை திறந்து ஆண்டவரை புகழும்போது out of their mouth is released a power of God அவங்க வாயிலிருந்து ஒரு ஆண்டவருடைய சக்தியானது வெளிப்படுகிறது. that destroys the work of the devil. அது சாத்தானுடைய எல்லா தீய செயல்களையும் அழித்து விடுகிறது என்று கூறுகிறது. Satan's power is defeated. சாத்தானுடைய வல்லமையானது அழிக்கப்படுகின்றது என்று கூறுகிறது. So now that you understand, இப்போ நீங்க அதனால புரிஞ்சிருப்பீங்க, you can use the power coming out of your mouth.